இருக்கேன் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடைசி 5 நாளாவே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டேன். இல்ல யோசனையிலேயே போய் முழுகிட்டேன். நம்ம வீடியோஸ் புதுசா பாக்குறவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். ஹாய் நான் ஜனா, திஸ் இஸ் மை அக்கௌண்ட் ஜனா கேலிசானிக்ஸ். நீங்க என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடடா, இந்த டயலாக் சொல்லி எவ்வளவு நாள் ஆகுதுல. என்ன பத்தி சொல்லணும்னா நான் ஒன்னும் பெருசா கட்டி கிளிக்கல. எனக்கு 20 வயசு ஆகுது. எல்லாரும் மாதிரியும் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சிட மாட்டோமோ நினைச்சு ஓடிட்டு இருக்க ஒரு சாதாரண பையன். என் வாழ்க்கையில முக்காவாசி நாள் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். ப்ரொகாஸ்டினேஷன்னா ஒன்னும் இல்ல, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒன்னும் பண்ணாம நாட்கள்ல தள்ளி போட்டுக்கிட்டு ஒன்னும் புடுங்காம ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓபி அடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சனோ அப்பதான் என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டமே தெரிஞ்சது. இனிமே இந்த ப்ரொகாஸ்டினேஷன்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு கங்கராச்சுலேஷன்ற வார்த்தைக்காக ஓடி உழைக்க போறேன். கதைக்கு வரேன். எல்லாரும் அவங்களோட வின்டர் ஆர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஆர்க்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியாம ஓடி திரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கறேன், அடுத்த சீரிஸ்க்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா இருக்கிற எல்லா நேமும் எல்லாரும் வச்சுட்டாங்க. எதனா ஒன்னு யோசிச்சா கூட நம்ம மூளைக்கு எதுவும் பாருங்க, இதுலயே வாய் கொலருது, எதுவும் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு பிரைவேட் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே 8:30 மணிக்கெல்லாம் காலேஜ் கிளம்பி போயிட்டு, காலேஜ் 3 மணிக்கு முடியும். அப்படியே அங்கிருந்து ரூம் கொண்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஜிம் கிளம்பி போயிட்டு கேலிசானிக்ஸ்ல அடுத்த ஸ்கில் அன்லாக் பண்றதுக்கு தேவையான எல்லா ஒர்க் அவுட்ஸையும் பண்ணிட்டு அங்கிருந்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலேஜ்ல கொடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நீங்க 4 பூரா எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு அடுத்த நாளைக்கு ஷெட்யூல் போட்டு அப்படியே எனக்கு நான் நாளை முடிச்சுக்கிறேன். நடுவில் இந்த ப்ரொமோஷன் வந்தா மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நம்மளுக்கு பாக்கெட் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றது தேவைப்படும்ல. இவ்வளவுதான் விஷயம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த சீரிஸ் நேம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.